ஏன் வந்து பஞ்ச காலத்தில் இவ்வளோ மக்கள் இறந்து போகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு வாங்கும் திறன் இல்லாத முக்கியமான ப்ரொடக்ஷன் பிரச்சனை இல்லை, வாங்கும் திறன் இல்லாத ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ அவனை வந்து ஒரு இடத்துல கார்னர் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் காரணமாக இருக்கும். அவனுக்கு வந்து சோறு கிடைச்சா அவன் பாட்டில் வீட்டில் இருந்து போகிறான். அவனுக்கு கிடைக்காத பட்சத்தில் வெளியே போனாதான் வந்து பிழைப்பு அப்படிங்கும்போது அந்த நிர்பந்தம் இருக்கு இல்லைங்களா, அது இருக்கு. அப்போ அது வந்து சமூக பொருளாதாரத்தின் காரணமாக நிகழக்கூடியது. அப்போ அது அந்த இடத்துல அரசு வந்து அதை வந்து முடிவு செய்யணும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பல லேயர்ஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு ஒரே விதமான ஒரே மாத்திரைகள் எல்லாத்துக்கான தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது இல்லை. நம்ம அதுதான் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதி மக்கள்லாம் இருந்தால் எப்படி இருப்பாங்க, அங்கே வீடுகள் எப்படி இருக்குது. இப்போ இந்த சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான்லேயே சில இடத்துல சில டெனன்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்லம் ஏரியாஸ்லாம் ரொம்ப அதிகமாக ஹீட் வேவ்ஸ்னால பாதிக்கக்கூடிய ஏரியான்னு சொல்கிறாங்க. சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க, இந்த மக்கள்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்தணுங்கிறாங்க. அது சொல்யூஷனாக இருக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த வீடுகள் ரொம்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெஸ்ட் ஷீட்டில் வந்து கட்டியிருப்பாங்க. அது நிச்சயமாக ஹீட்டை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும், பிரச்சனைக்குரியதான். அப்போ அதை என்ன பண்ணணும், ப்ராப்பராக அவங்களுக்கு ஹவுசிங் கொடுக்கணும். நீங்கள் அந்த இடத்துல அவங்க வந்து அப்புறப்படுத்துறதுங்கிறது தீர்வு இல்லை. அப்படியான விஷயங்கள் வந்து இருக்கும். அப்போ யார் வீடு என்னவா இருக்குது அப்படிங்கிறது இருக்குங்களா. நமக்கு இங்கே ஒரு டிக்னிஃபைடாக வாழ்வதற்கான வாழ்வுரை உறுதி செய்வதற்கான வீடுகளை வந்து கொடுக்க வேண்டியது. சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஒரு வழக்கில் வந்துட்டு அவங்க சொன்னாங்க, இந்த ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் அட்வர்ஸ் இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ன்ட்டாங்க. காலநிலை மாற்ற பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கான வாழ்வுரிமை என்பது என்னுடைய அடிப்படை உரிமை. அதை உறுதி செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. அப்போ இந்த உரிமையை நம்ம வந்து கேட்க ஆரம்பிக்கணும். அப்போ எனக்கான உரிமை இருக்குது, என்னோட உரிமையை நீங்கள் வந்துட்டு பாதுகாப்பு நடவடிக்கை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வாக்கரசியல் பிரச்சனையாக வந்து மாற்றணும்.